Assalamualaikum. Hi friends, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம எப்படி கரிப்பப் செய்கிறது பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கிறங்க. இப்போ ஒரு பவுலில் வந்து 2 கப் மைதா மாவு போட்டுக்கிறங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறங்க. 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் நல்லா மெல்ட் ஆன அப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கிறங்க. நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. இப்போ இந்த லெவலுக்கு நீங்கள் வந்து மாவு வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தாலே போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கரிப்பஃப்க்கு ஸ்டஃப்பு செய்கிறது பார்த்துடலாம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆன பிறகு ஆனியன் சேர்த்துக்கிறங்க. ஆனியன் நல்லா வதங்கின அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா கழுவிட்டு அது ஸ்கின்ல நல்லா பீல் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் கட் பண்ணி இதில் போட்டுக்கிறங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறங்க. tumeric பவுடர், கரம் மசாலா, லாஸ்ட்டாக ஃபிஷ் கறி பவுடர் ஆட் பண்ணிக்கிறங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குறங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா குக் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு 10 to 15 minutes வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறங்க. இப்போ பாருங்கள், ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா குக் ஆகி ஸோ உங்களுக்கு இந்த லெவலுக்கு வந்துடணும். நம்ம ஃபர்ஸ்ட்லேயே வந்து மாவு பிணைஞ்சி வச்சோம்ல, ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பூரி போகிற லெவலுக்கு வந்து நீங்கள் தட்டிக்கிறங்க. இப்போ இந்த மாதிரி ஷேப் ஒன்று எடுத்து வச்சுக்கிறங்க. நீங்கள் தட்டின மாவை வந்து அந்த ஷேப் மேலே எடுத்து வச்சு ஸோ ஸ்டஃப்பை வந்து உள்ளுக்கு ஃபில் பண்ணிடுங்க. நல்லா இதுக்கப்புறம் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறங்க. இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு வந்துடும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆன அப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம ரெசிபி கரிப்பப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நம்ம நெக்ஸ்ட் ரெசிபியில் நியூ ரெசிபியில் மீட் பண்ணுவோம். ஓகே பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.